Afterwards, numerical, in-text, exercise, few examples, around 20 numericals will solve. Okay, that is a plan. Once 20 numericals over அப்படின்னா then I will ask you to 20 minutes time கொடுப்பேன், நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 20 minutes டெஸ்ட். அப்கமிங் மண்டே தானே, டுமாரோ we have a test on this topic நாளைக்கு. அதனால் படிக்க டைம் நான் ஒரு முடிச்சுட்டு ஒரு 20 minutes ரிவிஷன், நெக்ஸ்ட் 20 minutes. Before 12:20 you are going to wind up. Now 12:20 you are leaving, right? 12 o'clock you have to start your test. 20 minutes, just last 20 minutes. Numericals plus first formulas. Concept formula. Yesterday whatever we discussed, whatever going to discuss today, overall topic ஏதாவது ஒரு formula. Next ஏதாவது ஒரு 3 ப்ராப்ளம் கொடுப்பேன். 3 or 3 or 4 you have to solve. Okay, that is the idea. So simple. You are getting ready for this topic today itself, now itself. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்து கிளியராக தான் போகிறீங்க. ஸோ நோ நீட் டு ரிவைஸ். ரிவிஷன் வந்து ஒன்லி மீட்டர் பிரிட்ஜ் தான் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் மிட்சன் பிரிட்ஜ், தட்ஸ் ஆல். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ தான் நடத்தி முடிக்கிறீங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் என்னைக்கு படிக்க அப்படின்னு டவுட் வரும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் முடிச்சிங்கன்னா அது வீட்டுக்கு போய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஸோ வாட் எவர் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட், யூ வில் பி கெட் ரெடி பிஃபோர் 12:30. ஓகே, நோ வரி, தட் இஸ் அ பிளான். Last class, what we stopped with the magnetic field due to circular wire. Circular Biot Savartla we started. இதுவும் Biot Savartla தான். நான் சொன்ன Biot Savartla அப்படின்னு எடுத்தால் அந்த டெஃபினிஷன் மட்டும் கிடையாது. Biot Savartla applications. First applications circle or loop. Otherwise அந்த லூப்பே ஒன் ரிங்காக இருக்கலாம், ஆர் n number of rings, doesn't matter. அதுதான் நேற்று டிஸ்கஸ் பண்ணும். Now straight wire, நேற்று வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆல்ரெடி டிஸ்கிரிப்டிவில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எல்லாமே இல்லை, அதில் ஒரு சில பேஸ்ட் ஆன் சர்க்குலர் ரிங்க் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்டிவில். சார் டிஸ்கஸ் பண்ணிட்டார், ராஜேஷ் சார். இப்போது ஸ்ட்ரெயிட் வயர், ஸ்ட்ரெயிட் வயர், ஒன் ஸ்ட்ரெயிட் வயர் இருக்குது. இந்த டாபிக் வந்து இட் இஸ் டெலிட்டட் இன் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. 7 years பிஃபோர் இருந்தது, இப்போ இல்லை. பட் நீட்டு ஜேக்கு இருக்குது. சரி, ஒரு வயர், ஸ்ட்ரெயிட் வயர், இட் இஸ் நாட் அ காயில், இட் இஸ் நாட் அ லூப், இட் இஸ் நாட் அ சர்க்குலர் லூப், ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் இருக்குது. இதை ட்ரையாங்கிள் நினச்சக்கூடாது. ஒரு சிலருக்கு நான் வர்ற இப்போ தான் இது ஒரு லேட்டாக வந்தால் இது ட்ரையாங்கிள் மாதிரி வந்து, இட் இஸ் நாட் அ ட்ரையாங்கிள், ஒரு வயர். இது ஒரு ஸ்ட்ரெயிட் வயர். வயருக்கு வந்து ஓகே, ஸோ ஒரு 1 meter வேறு இருக்கலாம், 2 meter வேறு இருக்கலாம், 3 meter, 5 meter, டசன் மீட்டர், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபைனட் லென்த். அதான் ஹெட்டிங் கொடுத்துருக்கு. ஃபைனட் லென்த்னா யூ கேன் ஏபிள் டு மெஷர் த லென்த். 1 meter வேறு உங்களுக்கு தெரியும், 1.5 meter உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ, இது பி. லிசன் பண்ணுப்பா ஃபர்ஸ்ட், அப்புறமா எடுது. ஸோ ஏ அண்ட் பி இந்த எண்டு கொடுத்தாச்சு. கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, இப்படி பாஸ் ஆகலாம், இப்படி பாஸ் ஆகலாம், டசன்ட் மேட்டர், பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் பாஸ் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுமா? எங்கே ஃபார்ம் ஆகும்? இதுலேயே ஃபார்ம் ஆகுமா? இந்த சைடு ஃபார்ம் ஆகுமா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பா. கரண்ட், வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்? சர்க்கிளா, ரைட்? ஸோ பெர்பெண்டிகுலர். இப்படி போனால் கூட பெர்பெண்டிகுலர். ஸோ சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே ஃபார்ம் ஆக போகுது? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் இந்த இடத்துல இங்கே ஃபார்ம் ஆகலாம், இங்கே இருக்கும். பட் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வில் பி லெஸ். பிஃபோர் தட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரெண்டும் ஒன்றா வேற வேற? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரெண்டு வேற வேறையா? ரெண்டு வேற வேறையா? சரி, அப்போ இந்த பின்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, பி மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சார் அது டிஸ்கிரிப்டிவ்ல இல்லை, டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, அது சிலபஸில் இல்லை சார், நாங்கள் படிக்கல. அதானே இப்போ ஆன்சர்? கேட்ட கொஸ்டின் அதுதானே ஆன்சர். ஹெச் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னு படிச்சிருப்பேன் இல்லையா? சரி, ஓகே, லெட் இட் பி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னு படிச்சு, ஓகே. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி நீங்கள் படிக்கலை. மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ற வேர்டு யூஸ் பண்ணலை டெக்ஸ்ட் புக்கில்.
ஓகே, இது நமக்கு புரியணும்னா இது என்ன சொல்லுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சிம்பிள் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு சிம்பிள் என்னது? இதனா சி டி எஃப் கிடையாது இல்ல, இ. இது ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்ல மாட்டோம், ரெண்டு ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒன்றா கூட சின்னதாக மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? என்ன ஃபீல்டுக்கும் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லுப்பா. ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது புரிஞ்சாதான் அது புரியும். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு இருக்கும். அனதர் கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரப்போகுது. கொஸ்டின்ல வரும் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லக்கூடாது, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ரெண்டு ஒன்றா வேற வேறன்னா எப்படி வேற? ரெண்டுமே வெக்டார். வேற இது மேக்னெட், இது சார்ஜ் கணக்காச்சு, சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குமா? ஃபீல்டு மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் அரௌண்ட் தி சார்ஜ். ஃபீல்டு இங்கே இருக்குமா? இங்கே இருக்குமா? இங்கே 1 கிலோமீட்டரில் அட் இன்ஃபினிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இங்கே எவ்வளோ இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே அப்போ ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் நத்திங் பட் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஃபீல்டுங்கிறது ஒரு ஸ்பேஸ், அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு எந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க, எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னா நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஸோ சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களை மெஷர் பண்ண சொன்னால் யூ ஆர் மெஷரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு இடத்துல நிற்கிறீங்க நீங்கள், அந்த சார்ஜ் வந்து 10 மீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னன்னு அர்த்தம். டேரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. டேரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. அங்கேருந்து இங்கன்னா நீங்கள் ஸோ சிம்பிள், யூ ஆர் மெஷரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல அவ்வளோதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இந்த இடத்துல இன்னும் இருக்குது. தட் இஸ் நாட் தேர் டார்கெட் இஸ் இந்த இடத்துல எவ்வளோ. லைக்வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. வாட் அவுட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுங்க. magnetic field strength. What is magnetic induction? Magnetic field strength. Otherwise magnetic intensity. இன்னொரு கொஸ்டின் வரும், இன்னொரு டேர்ம்ல யூஸ் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இது மூணுமே ஒன்று தான். ஃபீல்டுன்னு கேட்டாலும் பி தான், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கேட்டாலும் பி தான், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சொன்னாலும் பி தான். ஓகே ரைட். ஸோ ஒரு வயர் இருக்குது, ஸ்ட்ரெயிட் வயர், கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, திஸ் சைடு அண்ட் திஸ் சைடு என்ன சர்க்கிள் தானே, இந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும். ரைட் ஓகே. ஸோ ஏதாவது ஒரு சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அதே டிஸ்டன்ஸில் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இங்கே இருக்க போகுது. ஸோ சிம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு சைடு இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், அதர்வைஸ் இந்த சைடு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே ரைட். பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அட் திஸ் பாயிண்ட் வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதான் அவங்க டார்கெட். ஸோ அந்த பாயிண்ட் இந்த வயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கலாம்? மேபி 1 மீட்டர், மேபி 50 சென்டிமீட்டர், வாட் எவர் இட் இஸ். ஆர், கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் அது இருக்குது. ஆர்னு போடலாம், டின்னு போடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸில் டின்னு இருக்கும். ஆறு டி டசன்ட் மேட்டர். டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆறுன்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு பப்ளிஷரும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். இப்போ இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த வயரோட எட்ஜு, இந்த எட்ஜ்லேருந்து அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எட்ஜ்லேருந்து அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது டிஸ்டன்ஸ் கிடையாது, இது டிஸ்டன்ஸ் கிடையாது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அவங்க டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, இதை எடுக்கக்கூடாது. வயருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா அந்த லைன் தான் டிஸ்டன்ஸ்.
அங்கே தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இங்கிருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஏன்னா இது ஒன்றும் கிடையாது. இது ஒன்றா கிடையாது. இது ஒன்றும் கிடையாது. பித்தகரஸ் போட்டாலும் இது வேறு தானே, இது வேறு தானேப்பா. இது எப்படி ஈக்குவலாக இருக்கும்? இட் இஸ் நாட் லைக். ஸோ வாட் எவர் வேல்யூ கிவன் இட் இஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ எங்கே பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, ஸ்ட்ரைட்டாக லைன். ஸ்ட்ரைட் மீன்ஸ் அந்த வயருக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபைனைட் லென்த் எட்ஜஸ், 2 எட்ஜஸ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். இந்த எட்ஜ் 2 எட்ஜையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்க இந்த லைன், இந்த ரெண்டுக்கு இன்பிட்டில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா? இட் இஸ் நத்திங் பட் θ1, இது θ2. ஒரு சில பப்ளிஷர்ஸ் இதை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, இதை பீட்டா. டசன்ட் மேட்டர், ஆல்ஃபா இருந்தால் பீட்டா இருந்தா காமாவா இருந்தால் டெல்டா இருந்தால் நமக்கு என்ன. θ1 θ2 அதுவே ஈவன் 5 கூட யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பப்ளிஷர்ஸ். 5-1 5-2 டசன்ட் மேட்டர். ஓகே, இதான் சுச்சுவேஷன். இது ஆக்சுவலாக டெரைவ் பண்ணலாம். டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா எழுதிட்டேன். நான் டெரைவ் பண்ணல. ஓகே, நான் டேரெக்டாக எழுதியிருக்கிறேன். வாட் இஸ் டெரைவ் பண்ண நாட் ரெக்வயர்ட். ஸோ B is equal to, இது டெரைவ் பண்ண we can derive. So if we derive we will get B is equal to mu naught I by 4 pi r into sin θ1 plus sin θ2. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்போ இதுல கேசஸ்ல எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1 ஜெனரலா θ1. கேஸ் 2 என்னது? இன் கேஸ் இந்த θ வந்து எக்ஸாக்ட்டா 45, எக்ஸாக்ட்டா 45, எக்ஸாக்ட்டா இப்படி இங்க தான் இருக்குல்ல, பாயிண்ட் இங்க கூட இருக்கலாம். இப்படி இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்லுங்க அப்போ, பாயிண்ட் இங்க இருக்கு, இதே ஆறு தானே, ஆறு தான். ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்குமா? புரியல நிறைய பேர்த்துக்கு. இந்த ஆங்கிள் ஒன்னான்னு கேட்குறேன் நான். எப்போ ஒன்றா இருக்குன்னா நீங்க எக்ஸாக்டா மிடில் பாயிண்ட் வச்சா தானே ஒன்றா இருக்கும். 45 இதுவும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான், பைசெக்டார் தான். பட் த பாயிண்ட் சரி ஓகே. ஸோ த பாயிண்ட் ஷுட் பி இன் எக்ஸாக்ட்லி மிடில். எக்ஸாக்டா the bisector is nothing but center. கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வைக்க. அது அந்த கேஸ்ல θ1 is equal to 45, θ2 is equal to 45. சப்ஸ்டிட் பண்ணா sin 45 sin 45 sin 45 is nothing 1/√2, இது 1/√2 2√2. ஓகே, 2 into 1/√2 ரைட். கேன்சல் பண்ணா we will get it mu naught I by 2√2 pi r. ஒரு இதனை என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது, நோ ப்ராப்ளம், நோ நீட் டு மெமரைஸ், பட் யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். இதை மெமரைஸ் பண்ணிட்டா எனி ஆங்கிள், எந்த ஆங்கிள் வேணா கொடுக்கலாம், யூ கேன் ஏபிள் டு சப்ஸ்டியூட். இது ஒரு கேஸ். ஸோ இது கேஸ் 1 கேஸ் 2 ஃபார் ஃபைனைட் லென்த். ஓகே, ஃபைனைட் லென்த். அண்ட் கேஸ் 3 ஆல்சோ வி கேன் டூ. ஸோ கேஸ் 3 நம்ம பண்ணலாம். கேஸ் 3 என்னன்னா I கரண்ட் போயிட்டு இருக்குது. திஸ் இஸ் A and this is B. Point, that particular point where we have to find out magnetic field, the particular point, it is not exactly in front of wire. இது wire, இது in front. இங்க வச்சாலும் எங்க பாயிண்ட் வச்சா it is called in front. இப்போ இங்க பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆனாலும் in front பாயிண்ட் இங்க வைக்கிறேன். Point is not located in front of, exactly not located in front of wire. இத wire இதோட முடிஞ்சு போச்சு, வயரை தாண்டி நீங்க வச்சிருக்கோம். At this point what is a magnetic field? Next case இந்த மாதிரி क्वेश्चन வரலாம். அப்ப என்ன பண்றது? என்ன பண்ணணும்னா ஜீரோல கிடையாது, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இப்ப கனெக்ட் பண்ணுங்க. So θ1 θ2 இதே நம்ம சால்வ் பண்ணலாம், டெரைவ் பண்ணலாம், நாட் ரெக்வயர்ட். யூ கேன் ரைட் தி ஃபார்முலா. B is equal to mu naught I by 4 pi r sin θ1 minus sin θ2. இங்க பிளஸ், பாயிண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வயர் இருந்தா பிளஸ்,
நாட் எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட். இந்த பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர். வயருக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் இல்லை அப்படின்னா யூ கேன் புட் இட் மைனஸ். இதுவரை காப்பி பண்ணுங்க. Now we are discussing finite length. Next infinite length. Infinite in the sense you can't measure, okay, ஏதோ ஒரு லென்த்ல இருக்கு. So in front of wire you kept one point P. இது infinite wire னு சொல்றதுக்கு டயகிராம் क्वेश्चनல எப்படி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். டயகிராம் கொடுக்கலாம், டயகிராம் கொடுக்காம கூட போலாம். டயகிராம் கொடுத்தா இப்படி தான் டயகிராம் கொடுப்பாங்க. அதனால தான் டயகிராம் சேர்த்து நான் ட்ரா பண்ணுறேன், சென்டென்ஸ் மட்டும் எழுதாம. ஏன்னா மேபி கிராஃபிக்கல் டயகிராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக கூட கொஸ்டின்ஸ் வரலாம், எல்லா ஆங்கிளையும் பார்க்கலாம். ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த மீனிங் இன்ஃபைனைட் வயர்? அட் திஸ் பாயிண்ட் வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், இதான் க்ளூ. அதான் க்ளூ. B is equal to mu naught I 4 pi r into sin theta 1 plus sin theta தான் க்ளூ. Take your 30 seconds time. ஆர் வேரியபிள் ஆகுமா? நான் அந்த நான் ஒரு நிமிஷம் வந்துருச்சு. ஆர் தீட்டா என்ன சொல்லுங்க. தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஓவர். தீட்டா 1 என்னது, தீட்டா 2 என்னது சொல்லுப்பா. எக்ஸாக்ட் ஆன்சர். எக்ஸலண்ட். நாட் 180 மேன். நீ ஏன் 180 சொன்ன நான் சொல்றேன். நீ இப்படி இப்படி பார்த்துருப்ப. இந்த வர்ற நீ இப்படி சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கு? sin theta 1 plus theta 2 இருக்கா? sin theta 1 plus what is theta 1, what is theta 2? நீங்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட் P ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு லைன் டிரா பண்ணணும். எங்க போய் டிரா பண்ணணும்? எப்படி டிரா பண்ணுவீங்க? எங்கேனே தெரியாது, பேரலா போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி. புரியல என்ன? எப்படி எனக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க? நீ சொல்லி இப்படி இப்படி இன்க்ரீஸ் பண்ணு. இப்படி தானே ஆர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி போவ? இப்படி தானே போவ. சரி போ. அப்போ ஆங்கிள் என்ன ஆகும்? எங்க போய் மீட் பண்ணுப்பா? நீங்க சரி அந்த 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 டோரு பேரு அங்கிருந்து லைன் போடு. எங்க போவ? எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்கப்பா, இப்படி இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, உங்களுக்கு புரியலையா? இப்படி இருக்கிறது இந்த லென்த் அதிகமா. ஒரு நிமிஷம், இப்ப இங்க பாயிண்ட் வரும். அப்ப என்ன பண்ணும்? இங்க பாயிண்ட் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா? எங்கேயோ போய் மீட் பண்ண போகுது இல்ல, எங்க தெரியாது. அப்ப கிட்டத்தட்ட நியர்லி parallel 90 degree is the answer. இப்ப போடுங்க. Let's all go ahead. B is equal to mu naught I by 4 pi r into sin 90 plus sin 90. What is sin 90? Yeah, 1 plus 1 2 to cancel பண்ணா mu naught I 2 pi r. கொஸ்டின் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஒயர். இதுதான் ஃபார்முலா. இப்படி கூட கொடுத்து வைக்கலாம். நீங்க இதை மட்டும் இதெல்லாம் இப்படி வந்துச்சு, எப்படி வேணா வரலாம், இப்படியே கூட கொடுக்கலாம். இப்போ இதை இப்படி கூட எழுதுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஒயர் போட்டு sin π/2 plus sin π/2 இருக்கும். நீங்க இந்த மாதிரி கொஸ்டினே வராது. இதுதான் ஒரு இதுதான் ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க கூடாது. sin π/2 1 plus sin π/2 1 plus 1 2. ஸோ இப்படி கூட ஆப்ஷன் இருக்கும், இப்படி ஆப்ஷன் இருக்கும். எல்லா பக்கமும் கொஸ்டின் எக்ஸாக்டா நீங்க படிக்கிறதா வரும் இல்லை, அதுக்கு முந்தின ஸ்டெப் இருக்கலாம், அதை வேற மாடிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ திஸ் ஆல்சோ பாசிபிள். இதை ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. sin π/2 plus sin π/2. நிறைய பேருக்கு அவங்க இதுதான் படிச்சிருப்பாங்க, மெமரைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபினைட் ஒயர்னா b is equal to mu naught I 2 pi r 2 pi r 2 pi r. இந்த ஆங்கிளே வராதுன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணியாச்சு. சடனா அது கொடுத்தவொடனே அந்த ஆப்ஷன் மிஸ் பண்ணியாச்சு நிறைய பேர். இதுவும் கொடுத்து எஸ் போத். இது இன்ஃபைனைட் வயர். ஸோ ஃபைனைட் லென்த், இன்ஃபைனைட் வயர். யா, நெக்ஸ்ட் செமி இன்ஃபைனைட் வயர்.
எப்படி சார் அது பாசிபிள்? எப்படி சார் சொல்லுங்க சார், பாசிபிளா? செமி இன்ஃபைனைட் பாசிபிளா? டெல் மீ. யாராவது சொல்லுங்க, செமி இன்ஃபைனைட் பாசிபிளா? வெரி குட் சார். ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் சார், இன்னொரு பாயிண்ட் தெரியவே தெரியாது சார். அதான் செமி இன்ஃபைனைட். ஒரு நிமிஷம், இது 2 பாயிண்ட் தெரியாது. உங்களுக்கு புரியலையா சொல்றது? நில்லு வர இந்த எண்ட் நமக்கு தெரியாது, பட் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை திஸ் எண்ட். இந்த எண்ட் உங்களுக்கு தெரியும், அப்ப இது இன்ஃபைனைட். ஒரு இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனா, இப்போ நமக்கு கிரவுண்ட் தெரியுது இல்ல, பட் ஸ்கை தெரியல. இங்க வந்து ஒரு லைன் டிரா பண்ண, இது செமி இன்ஃபைனைட். இது இன்ஃபைனைட்டா? ஏன் இதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, நாம இன்ஃபைனைட்ல இல்ல. எப்படிப்பா? நான் தான் சொல்றேன்ப்பா, நீ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற, ஒரு எண்டை உன்னால பார்க்க முடிஞ்சுச்சுன்னா, ஒரு எண்டை பார்க்க முடிஞ்சு ஒரு எண்டு பார்க்க முடியலன்னா செமி இன்ஃபைனைட். உனக்கு 2 எண்டுமே தெரியலன்னா தான் இன்ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தீங்கன்னா செமி இன்ஃபைனைட், இப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்ல. இந்த சோ சிம்பிள், யூ கான் ஐடென்டிஃபை திஸ். இந்த எண்டு போயிட்டே இருக்கும், பட் இது பாசிபிள் சார். யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தி கிரவுண்ட், ரைட்? இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, எங்க போய் புரியும் தெரியாது. நோ லிமிட், ரைட்? இது போயிட்டே இருக்கும். இப்போ புரியல செமி இன்ஃபைனைட், புரியுதா? செமி இன்ஃபைனைட் இப்படின்னு டிரா பண்ணலாம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே எப்படி வேணா பண்ணலாம், சாய்ஸஸ். ஓகே ரைட். நவ் செமி இன்ஃபைனைட் ஒயர், செமி infinite wire, semi infinite wire. In semi infinite wire, case 1, case 2. What is the case 1? What is the case 1? So case 1 is point exactly in front of wire. அதாவது இதான் ஸ்டார்டிங் எண்ட், யூ நோ வெரி வெல். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுக்கலாம், பட் யூ டோன்ட் நோ த அதர் எண்ட், ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி. நவ் எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் மீன்ஸ், பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் வயர் மீன்ஸ் திஸ் இஸ் ஆர், ரைட்? நீங்கள் பாயிண்ட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் பாயிண்ட்ல இருந்து வயருக்கு perpendicular line draw பண்ணா that distance is nothing but r. இது wire, இது point, perpendicular distance draw பண்ணா is nothing but r. draw பண்ணியாச்சு, r. okay, tell me theta 1 theta 2. ஏதோ ஒன்று 90, சரி. இன்னொன்று that's all. ஏதோ ஒன்று 90, இன்னொன்று not ஏதோ ஒன்று. theta 2 90, theta 1 0. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எதை வேணா 0 எடுத்துக்க, எதை வேணா, டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுனா, சொல்லுங்க ஃபார்முலா எப்படி வரும்? ஃபார்முலா சொல்லு. B is equal to mu naught I by 4 pi r sin 0 plus sin pi by 2. கரெக்டா? pi by 2 or 90 எப்படி? Yeah, then mu naught I by 4 pi r sin 0 plus sin 90 1. So mu naught I by 4 pi r semi infinite. Semi infinite la first case, point exactly located in front of, exactly located in front. What is the mean in front? இங்க இருக்கலாம், அந்த வயருக்குள்ள இந்த பக்கம் அப்படி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ், கேஸ் 2. ஆக்சுவலா இது ஒரே ஒரு நிமிஷம். பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப், in front, okay, in front and edge of the, in front and
ஒன் எட்ஜ், ஒன் எட்ஜ் அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வாட் எவர் இட் இஸ். ஏன்னா இங்கே அடுத்து நெக்ஸ்ட் ட்ரா பண்ண போகிறது கேஸ் டூ இஸ் this is the in the end A infinity. Now point will be here. 90. Oh. So this is distance, distance, right? What is pi? What is theta 2? theta 2 சொல்லுங்க. இது theta 1 சொல்லுங்க. கரெக்ட்டா? theta 1 what is theta 2? 90. சார் இப்போ நான் இது சொல்லுப்பா. இப்போ அந்த r வந்து கரெக்ட்டா பைசெக்ட் பண்ணுது அப்படினா புரியல. r வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படினா ஒரு நிமிஷம். இந்த இடத்துலயா பைசெக்ட் பண்ணுது. அதான்ப்பா இங்க தானப்பா இன்ஃபினிட்டி பை 2 அதை எப்படி நீங்கள் சொல்வீங்க? இன்ஃபினிட்டியே உங்களுக்கு தெரியாது, எங்கே அப்போ நீங்கள் பைசெக்ட் எப்படி பிடிப்பீங்க? ஒரு நிமிஷம். இந்த எட்ஜ் தெரியுமா? இந்த எட்ஜ் தெரியல. எட்ஜுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட். இப்போ இந்த எட்ஜ் தெரியுமா? எட்ஜுக்கு கீழே ஒரு பாயிண்ட். நோ, வாட் ஐம் சேயிங், இந்த ஆங்கிள் ஈஸியாக சொல்லிடலாம். இன்ஃபினிட்டியே எங்கே இருக்குன்னு தெரியாது, இன்ஃபினிட்டிக்கு மிடில் போய் ஒரு பாயிண்ட் வைப்போன்னு எப்படி? எப்போ இது எங்க இருக்குன்னு தெரியாது. அசியூம்னா we don't know the limit. இதுவே லிமிட் தெரியாது, எப்படி மிடில் லிமிட் தெரியும்? how it is possible man? நான் அதுக்கு தான் செப்பரேட்டா 3 கேஸ் போட்டேன். ஃபைனைட் லென்த், இன்ஃபைனைட் லென்த், செமி இன்ஃபைனைட். நான் கிளியரா பிரிச்சுட்டேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும். ஃபைனைட் நீங்க கொஸ்டின் செக் பண்ணணும் whether it is finite or infinite or semi infinite. மோர் ஓவர் கொஸ்டின்ல செமி இன்ஃபைனைட்ன்ற வேர்ட் இருக்காது, டயக்ராம் மட்டும் இருக்கும். நீங்க டயக்ராம் பார்த்து நீங்க அஸ்யூம் பண்ணணும் வெதர் இன்ஃபைனைட்டா, செமி இன்ஃபைனைட்டா, ஃபைனைட்டா. கொஸ்டின் செக் பண்ணும்போது தெரியும். சொல்லு. 2 என்ன 2 வயர்? 2 வயரா? ஓகே 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 2 வயர். டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. சரி, டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி இல்ல நீ தான் சொன்ன. ஒரு நிமிஷம். டிஸ்டன்ஸ் என்ன சொன்ன? என்ன டிஸ்டன்ஸ்? இன்ஃபினிட்டி. ஆர் இன்ஃபினிட்டியா? பி இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன சொன்ன? ஆர் இன்ஃபினிட்டின்னு சொன்னல, பி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? இந்த இதுக்கு இப்போ அதை முடிச்சு எழுதிட்டீங்களா? அதெல்லாம் நான் போட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். So B is equal to mu naught I by 4 pi r sin theta 1 plus sin 90 degree. So mu naught I by 4 pi r sin theta 1 plus 1 sin 90 ஒன்று தானே? என்ன புரியல? sin 90 பதிலாக 1. மைனஸ் வரும் அந்த இடத்துல. அந்த இடத்துல இங்க என்ன போட்டிருக்கிறோம்? பிளஸ் போட்டிருக்கோமா? மைனஸ் போட்டுருங்க. தட்ஸ் ஆல். நாட் எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட். மேலே போயிருந்தா இந்த பாயிண்ட் இங்கேயோ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் பார்த்துருக்கோம் பாரு. நாட் இன் ஃப்ரண்ட்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? செக் பண்ணு. நாட் இன் ஃப்ரண்ட்னா நாட் இன் ஃப்ரண்ட்னா அதை நீங்கள் டெரைவ் பண்ணும்போது உங்கள் மைனஸ் தான் வரும். இல்லைப்பா, இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நிமிஷம். இது பி, இது 6, சரியா? தீட்டா 1. நீ எப்படி பார்த்தாலும் இது எங்க போய் மீட் பண்ணும்? புரியுதாமா? இது தீட்டா 1.
எங்கே போய் மீட் பண்ணது தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் மைனஸ். இங்கே அதே தான், நீங்கள் மைனஸ் போட்டுருணும். இன்கேஸ் இதில் தேர்ட் கேஸ்ன்னு போனால், கேஸ் 3ன்னு போனால், மேபி கேஸ் 3 கூட பார்த்துடலாம், நோ இஷ்யூ. கேஸ் 3 case 3, so இது A, particular point B, so not in front of, not on edge of wire. அப்ப என்ன பண்ணலாம்னா we have to extend, so this is nothing but R, so இது θ1 yeah 1 minute பா. நம்ம இதுக்கு எப்படி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 1 minute ஒரே ஒரு நிமிஷம். Because this is point B, this is R, what we have decided, is it okay? So this is θ1, this is θ2 ன்னு சொன்னோம். Now இப்போ இந்த பாயிண்ட் இது இன்ஃபைனைட், அப்போ இது எங்கே போகும்? இது இன்ஃபைனைட் தானே, இன்ஃபினிட்டி இங்கே இருக்குப்பா. திஸ் இஸ் இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு θ2 90, θ2 90 எங்கே போய் மீட் பண்ணும்? ஆல்ரெடி நீங்கள் இதே மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணுங்கள். இதே ட்ரா பண்ண தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன், ஒரு கேஸில் ட்ரா பண்ணியிருக்கோம், செக் பண்ணுங்கள். செமி இன்ஃபைனைட்டில் ஓகே. ஸோ இப்போ அதே கேஸு சாரி ஃபைனைட் லென்த்துக்கு செக் பண்ணியிருக்கேன். ஃபைனைட் லென்த்தில் சேம் ஐடியா, பட் இப்படி மிக்ஸ் பண்ணால் we will get θ1 we have value θ1, but θ2 is nothing but 90. So θ1 இருக்கு, but θ2 is equal to 90. Then if you apply B is equal to mu naught I by 4 pi r sin θ1 plus sin 90, not plus actually minus. So mu naught I by 4 pi r sin θ1 minus 1. Okay, so simple. அங்க plus இங்க minus. Exact. So semi infiniteல ரெண்டு கேसेस பார்த்தோம். நான் ஒரு கேஸ் வந்து எக்ஸாக்ட்லி இன்ஃப்ரண்ட், இன்னொன்று வந்து நாட் இன்ஃப்ரண்ட்னு பார்த்தாச்சு. நாட் இன்ஃப்ரண்ட், நாட் எட்ஜ். தேர்ட் கேஸ் இது இன்ஃப்ரண்ட்டே இல்லை, எட்ஜ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், மேபி ஹியர், மேபி ஒன் சைடு, இந்த ஏன் எட்ஜுக்கு அந்த சைடு இருக்குது. அட் தி சிச்சுவேஷன் மைனஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ். இதில் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது, ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரைஸ் பண்ண வேண்டியது ஹெட்டிங் ஃபார்முலா. டயக்ராம் இஃப் நெசசரி, அது நீங்கள் டயக்ராம் நீங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு செக் பண்ணிக்கங்க. பிகாஸ் டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாம், வாட் இஸ் அ பீன்னு சொல்லி கேட்கலாம். கோ ஹெட். ஹவு மெனி ஃபார்முலாஸ் வி ஹவ் டன்? இட் லொக்கேட்டட் ஆன் ஒயர். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஆக்சுவலி ஆன்சர் வந்து என்னன்னா B is equal to 0. ஏ 0 அப்படின்னா சார் சொல்லியிருக்கலாம், மேபி உங்களுக்கு தெரியல. θ is equal, ஆமாம் ஆரே இல்லை ஆர் dB is equal to V0 by 4 pi ideal sin θ r squared. θ is equal to 0. ideal r ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஈவன் ஆப்போசிட்ல இருந்தா கூட பை sin 180 or sin 0 0. அப்ப 0 dB is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணலாம். What he asked, why don't we apply, இப்போ இங்க r இருக்குல்ல, இந்த r இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டே வர்றீங்க. r is reducing. இப்போ எக்ஸாக்ட்டா இங்க வச்சிருக்கீங்க r is equal to 0. அப்ப dB is equal to infinity தானே? That is his argument. θ 0வா இருக்கு. இப்போ θ டிஸ்டன்ஸ் கம்மியா θ கம்மி தான சொல்றாங்க, அதிகமா தான சொல்றாங்க. பெர்பெண்டிகுலர் வேற இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு 90 தான வரும். 1 minute.
But for this case, the point exactly on the wire அப்படின்ற இந்த கேஸ் directly we will use Bayes-Savart law, not these specific cases போறது இல்ல. Specific cases ஏன்னா இதே நம்ம எப்படி derive பண்ணியிருப்போம் அதுல தான் derive பண்ணியிருப்போம். But see, generally exactly on the wire, point exactly on the wire means B is equal to 0. Yeah, I do try with this, but the problem is நம்ம அதுல இருந்து derive பண்ணியிருக்கிறோம், so we can't okay, right? Deba copy da numericals we can go. Magnetic field is same, magnetic induction same, magnetic flux density same, magnetic field induction also same. எப்படி கேட்டாலும் see, magnetic moment is different, but magnetic field, magnetic induction, magnetic flux density, magnetic field induction எல்லாமே B தான். You are going to find out B. Keep this in your mind. இது எல்லாமே synonym, different names அதான். So magnetic field induction you have to find out. Where you have to find out? At the center of circular coil. Radius 5 cm. Current I இருக்குது, இதை find out பண்ணணும். So what is the formula? B is equal to mu naught I by 2R. Go ahead. So question number 1. So B is equal to mu naught I by 2R. Yeah, this is the formula. Okay, 2 number mu naught. Okay, I value கொடுத்திருக்குதா? Yeah, கொடுத்திருக்கு. So mu naught, what is the I? I is nothing but 0.9 ampere. So into 0.9 divided by 2 into what is the R value? R value 5 centimeter. 5 into 10 power minus 2. Actually, mu naught value நமக்கு தெரியும். What is the mu naught value? 4.10 power minus 7. அதெல்லாம் போட்டா ஒரு ஆன்சர் வரணும். பட் கண்ணா நீ இங்கே வந்து உட்கார், ப்ளூ ஷர்ட் இங்கே வா, நீ இங்கே வந்து 4.10 power minus 7 அதெல்லாம் போட்டா அப்போ இப்போ நம்ம சால்வ் பண்ணால் அது வரல. எல்லாத்துக்கும் பாரு, ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாத்துக்கும் எப்சிலான் நாட் வந்திருக்கு. சொல்லுங்க, mu naught is equal to 1 by epsilon naught. ஆக்சுவலா சி நான் எப்படி பார்த்தா சொல்லுங்க. I think you have got the idea. Very good. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அவங்க முடிச்சு வச்சிட்டாங்க. ரைட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும்னா C is equal to 1 by root of mu naught epsilon naught. படிச்சிங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எனக்கு என்ன சார் தெரியும்? ரே ஆப்டிக்ஸ் ஓவர், வேவ் ஆப்டிக்ஸ் ஓவர். சார் டுவெல் நேச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. How can I remember this formula? C is equal to, செக் பண்ணுங்க, C is equal to 1 by root of mu naught epsilon naught. Is it correct or not? Check your material book, எதுனாலும் செக் பண்ணிங்க. Is it correct or not? C is equal to 1 by root of, what is the combination? Electromagnetic wave theory, EM wave theory வரும். Moreover, chapter number 4லயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணுங்க, சேம் ஃபார்முலாவா? C is equal to 1 by root of mu naught epsilon naught. ஓகே, நீங்க அப்புறம் later you can check it, verify, you can verify whether it is correct or not. Okay, now epsilon naught தான் வந்திருக்கு. Epsilon naught inside root. So அப்ப என்ன பண்ணலாம்? Square on both side. C squared is equal to 1 by mu naught epsilon naught. Mu naught, right? Mu naught வேணும். அப்ப mu naught is equal to 1 by epsilon naught C squared. அப்படியா? அங்கே சால்வ் பண்ண, அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? B is equal to, okay, B is equal to, what is the mu naught? 1 by epsilon naught C squared. Okay, so இங்க into 0.9, correct? Divided by 10 into 10 power minus 2. Now, okay, 0.9 divided by
epsilon naught. What is C? 3 into 10 power 8. C squared? Yes. 9 into 10 power 16 ah? 16. Fine ah? Okay. 10 power minus 1 plus 10 power minus 1. 10 power minus 1. So we should put 10 power? Yeah, 10 power minus 1. Illappa. 1 minute. So everything in denominator. Okay, everything denominator. 10 power minus 1, 10 power minus 2 plus 1. So minus 1. Minus 1 மேலே கொண்டு போனால் plus 1. Okay. So அப்போ 9 divided by epsilon naught into 9 into 10 power 16. 9 cancel. 1 by epsilon naught into 10 power 16. என்னப்பா ஆப்ஷன்? இந்த இருக்கா? காப்பி பண்ணுங்க. வெலாசிட்டியோட சிம்பிள், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் ஒமேகா. ரெண்டுமே ஒமேகா தான். ஆங்குலர் ஸ்பீடு, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட சிம்பிளும் ஒமேகா. இப்போ ரெண்டு ஒண்ணா? ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டர், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் a vector, it's a scalar. Moreover, what is the meaning of angular velocity or angular speed அப்படின்றது? How fast it rotates, speed. இந்த ரெகுலேட்டர் வச்சு ஃபேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கல. வாட் அபவுட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி? ஹவு ஃபாஸ்ட் ஃபேஸ் சேஞ்சஸ், அப்பு டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கிறேன்னா அப் டவுன், எவ்வளோ ஸ்பீடாக ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஒமேகாவும் நியூ ஒன்று கிடையாது. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இடத்துல ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ. ஒமேகான்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க, இங்கே கொடுத்துருக்கிறது ஒமேகாவா நியூ, ஆங்குலர் நியூவா ஒமேகாவா சொல்லுங்க. 6.25 10 power minus plus 15. இது நியூ இன் த சென்ஸ் எஃப்ஆ. நீங்கள் எஃப் தானே படிச்சிருக்கீங்க, எஃப் வச்சுக்கலாம். எஃப்ஆ ஒமேகாவா? இது எஃப்ஆ ஒமேகாவா? நான் ஒழுங்காக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டு என்னை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இது ஒமேகாவா எஃப்ஆ? மியூ நாட் வேல்யூ. என்ன மியூ நாட் வேல்யூ? நியூவா? மியூவா? 4.10 - 7. எப்பா ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஹெட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ஃப்ரீக்வன்சி நியூ தான், விச் மீன்ஸ் எஃப் தான். அது ஹெட்ஸ்ன்னு தானே இருக்கு. இன்கேஸ் இது ஒமேகாவா இருந்தா என்ன எப்படி கொடுத்துருக்கணும்? ரேடியன் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஒமேகா, கம்ப்ளீட்லி எஃப் தான். கோ ஹெட். இல்ல எஸ்ஐ யூனிட் செக் தி எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் செக் பண்ணி மியூ பெர்மியபிலிட்டி 4 pi into 10 power minus 7 Henry. In an orbit of radius 0.5 angstrom, so R value கொடுத்தாச்சு. R value 0.5 angstrom, which means 10 power minus 10 meter. Okay. And electron revolves, which means Q is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. Frequency, so F is equal to 6.25 into 10 power 15 hertz. Magnetic induction field, which means you have to find out B. Enapa formula? So what is the solution? Solution is very simple. So B is equal to, what is the formula? B is equal to mu naught I by 2R. Clear? So it is rotating, right? Keep on, it is rotating. So charge keep on rotate. Current வந்து circle இருந்தா at the center, what is the magnetic field formula? Mu naught I by 2R. So okay, mu naught. What is the I value? I value not given. அப்ப I க்கு என்ன பண்ணலாம்? Q by T. Q 1 by T is nothing but F. இந்த ஃபார்முலா எழுதணும். So now what is the mu naught value? 4 pi into 10 power minus 7 into 1.6 into 10 power minus 19 into 6.25 into 10 power plus 15 divided by 2 into
0.5 into 10 power minus 10. Yeah, go ahead. Answer வந்துருச்சா? Yeah, a wire carrying current of magnitude 100 ampere. So I கொடுத்தாச்சு. Now is bent into a circular loop. ஒரு straight wire இப்ப circular loopல bend பண்ணியாச்சு. Okay. Then radius is 5 cm. Radius கொடுத்தாச்சு. Okay. Radius கொடுத்தாச்சு. Flux density its center. நான் சொன்னேன் ஆல்ரெடி. என்ன சொன்னேன்? Magnetic field, magnetic induction, magnetic field induction, magnetic flux density எல்லாமே same தான். So you are going to find out B at its center formula. Same formula. இப்போ எனக்கு ஒரு டவுட். ஆமா சரி, அடுத்த சென்டர்னா மாமா என்ன செய்யணும்? இப்போ இதான ஃபார்முலா? இதான ஃபார்முலாவா? நீ சொல்லு, இந்த ஃபார்முலா கரெக்டா? நீ சொல்லு. எனக்கு இதில் டவுட் வருது. இப்போ அந்த வேற ஏதோ வருது இங்க. ஓகே, லக்கிலி உங்களுக்கு டைரக்டா ஆர் கொடுத்துருக்கு. இது ஆர் கொடுக்காம வேற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? லென்த் ஆஃப் த வயர் கொடுத்து எல் மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்க அதை பெண்ட் பண்ணா 2πr. L is equal to 2πr, R is equal to L/2π போட்டு நீ கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் அப்படியும் வரும். இது ஆக்சுவலா லெவல் 1 கொஸ்டின். டைரக்டா அந்த ஐடியா கொடுத்தாச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வயர் சர்க்குலர். இன் கேஸ் அவங்க ஆர் கொடுக்காம எல்ல கொடுத்தா நீங்க கண்டுபிடிக்கணும். Go ahead. எப்ப தேர்ட் கொஸ்டின் முடிச்சவங்க ஃபோர்த் கொஸ்டின் போயிருங்க. ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சா? குட். எப்ப ஒரு சிலர் என்ன நடக்குன்னு தெரியல, இது சால்வ் பண்றீங்களா இல்லையா? 4 பேர் எஸ்ன்ற மற்றவங்களாம் இம்மா நீங்க சால்வ் பண்ணு. தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலையா? தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? தேர்ட் கொஸ்டின் எப்படி எல்லாரும் சால்வ் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க? தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. Then the magnetic fields at the center of the circular coil are the ratio. B1 கண்டுபிடிங்க, B2 கண்டுபிடிங்க, ரெண்டு ரேஷியோ போடுங்க. Question number 4 புரியுதா? புரியல என்ன நடக்குதுன்னு. ஒரு சிலர் முடிச்சு 5th ப்ராப்ளம் போய் 6th ப்ராப்ளம் போயாச்சு. ஒரு சிலர் இன்னும் 4th ப்ராப்ளம் வர மாட்டேங்கிற. mu naught I by 2r. So B1 is equal to mu naught I1 by 2r1. Correct? B2 mu naught I2 by 2r2. சரியா? Value, okay, என்னென்ன value? So B1 by, we got to find out B1 by B2. So mu naught I1 by 2r1 divided by mu naught I2 by 2r2. So we can write mu naught I1 by 2r1 into 2r2 divided by mu naught I2. 2 cancel, mu naught cancel. So B1 by B2 is equal to I1 R2 by I2 R1. So I1 is I, R2 is 2R divided by I2 is 2I. And this is R. So 2 cancel, I cancel. Answer 1:1. The answer 1:1. So B1 by B2 is equal to 1:1. Okay. Question number 4 முடிச்சிங்களா? Question number 4 ஏதாவது டவுட் இருக்குதா? அப்ப நான் சால்வ் பண்ணிட்டேன். என்ன ஃபார்முலா போடுறீங்க? ஆனா ஒரு நிமிஷம் இதை மட்டும் நீங்க flowing in a circular coil. ஓகே, I கொடுத்தாச்சு, n turns. ஓகே, n ஏதோ ஒன்று. ஓகே, n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ? வேல்யூ ஆஃப் n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். having 10 cm radius. So R கொடுத்தாச்சு, I கொடுத்தாச்சு, flux density B கொடுத்தாச்சு. Yeah, go ahead. Direct question. So question number 5. Question number 5. B is equal to mu naught Ni by 2R. You have to find out n. So B into 2R divided by mu naught I. So what is the B value? 1.26 into 10 power minus 2 into 2 into what is the R value?
R value 10 centimeter, 10 into 10 power minus 2 divided by mu naught value 4 pi into 10 power minus 7 into what is the I value? I is nothing but 2 ampere. Okay, so 2 cancel, then 1.26 into 10 power minus 4, so 10 power minus 3 plus 7 divided by 4 pi, 4 into 3.14, fine. So 126 by 4 into 314 into 10 power plus 4, okay, so 10 power plus 4. So solve panna we will get 2 time pona 60, yeah, 63 divided by 2 into 314 into 10 power 4. Answer 100. Answer 100. Yeah, so we can put yeah, into 10 power 2, which means 100. 2 into 314 is 50. So 63 into 50. 63 into 5 into 10 power 3 divided by 340. Answer exact 100 oncha approximate. Approximate. Okay, question number 6. 6 solved. Question number 6. Question number 6 also direct question. Question number 6 is direct question. Okay. So B in a wire of circular form 4 ampere current I kudutachu, B kudutachu 1 micro Tesla, radius of the, okay, radius you have to find out, same formula, go ahead. Enna vanduchu micro Tesla nu kuduthirukku. What is micro? 10 power minus 6. Ten power minus 6 micro. Yeah, go ahead. 6th one answer வந்துருச்சா? What is the 6th one answer? 6th one யாரா solve பண்ணீங்களா? Okay, two identical coil have a common center and their planes are at right angles to each other. அதாவது எப்படி இருக்குன்னா, so question number 7. First இந்த coil இப்படி இருக்குது, right angle ரா, ஆமா, ஒன்னு XY, ஒன்னு XY இப்படி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ரெண்டு பேங்கிள்ஸ் இப்படி வச்ச மாதிரி, ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி ஹரிசாண்டலா, ஒன்று வெர்டிகல் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஸோ காமன் சென்டர் இருக்குமா? அட் காமன் சென்டர், அதான கொஸ்டின், அட் தர் காமன் சென்டர். அப்போ காமன் சென்டர்னா due to this coil, vertical coil, what is the magnetic field? Due to this horizontal field, what is the magnetic field? இப்போ ரெண்டும் சேர்த்து 11th ஸ்டாண்டர்ட்ல இதை படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? இப்படி ஒரு வெக்டார் இருக்குது x ஆக்சிஸ்ல, இது ஒரு வெக்டார், இது what is the resultant vector? இப்படி வரைஞ்சிருப்பீங்க. இது resultant vector, இது xi, இது yj. what is the resultant vector னா root of, இதோட மேக்னிட்யூட் வெக்டார் root of x squared plus y squared சொல்லியிருப்பாங்க. அதே தான் ஐடியா. புரியல? இல்ல வரும். ஏன் வராதுன்னா 90 cos 90 0 இல்ல 90 பா. அதான் அந்த third term will be disappeared. ஓகே, இப்போ இந்த ஐடியால tell me what is the b1? இப்போ இங்க எதுவுமே என்ன கொடுத்துருக்கு? b னே கொடுத்தாச்சு, அவங்க எதுவுமே நம்பர் எதுல பக்கா கான்செப்ட் பேஸ் क्वेश्चन. இது வந்து b, இதுவும் b-ஆ தான் இருக்கணும். ஏன்னா டூ ஐடென்டிக்கல் காயில், அதான் ஹிண்ட். நீங்க என்ன சொல்லுவீங்க பாருங்க, at the center of due to one of the coil is b, அவ்வளவுதான். இன்னொரு காயிலை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. क्वेश्चन இஸ் இன்கம்ப்ளீட் சொல்லக்கூடாது. டூ ஐடென்டிக்கல் காயில், அப்ப ஒரு காயிலுக்கு b னா இன்னொரு காயிலுக்கும்
பிஏ தான் இருக்கும். அப்போ இது எப்படி இது வரையலன்னா பிஐ பிஜே தென் வாட் இஸ் த ரிசல்டன்ட்? அவன் காமன் ஒன்று இப்படி இருக்கு, இன்னொன்று இப்படி இருக்கு. அப்போ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு 2b ஸ்கொயர்டு b ரூட் 2. எப்பா கொஞ்சம் பிரேக் போகலாமா? முடியல.